கற்றது தமிழ். தமிழ் மீடியம் படிச்சுட்டு வெளியுலகத்தோட ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் கேட்கிற கதையோட ஹீரோ பிரபாவோட வாழ்க்கையில தமிழ் ஐயா நிஜமா தான் சொல்றியான்ற அவனோட காதலி ஆனந்தி மட்டும்தான் உலகம். லீவ் எப்பப்ப கிடைக்குதோ ஆனந்தியை பார்க்க போவான். அப்போ ஒரு நாள் ஆனந்தியுடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா ஆனந்தி கொஞ்ச நாள்லயே அவன் கூட இருந்துட்டு பிரிஞ்சு போயிடுறா. நார்த் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவளை பாக்குறதுக்காக டீச்சர் வேலை கிடைச்ச உடனே நார்த் இந்தியாவுக்கு போறான். போனும்போது என்ன நடக்கும்னா 2 பேருமே ஒன்னா பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஆனந்தியுடைய மாமாலாம் எப்ப வீட்டுக்கு போறீங்கன்னு அவமானப்படுத்துறாரு. இருந்தாலும் ஆனந்திக்காக மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான். தமிழ் படிச்சிட்டோமேன்னு தாழ்வு மனப்பான்மை அவனை அடிச்சு துரத்துது. லவ்வர் கேட்ட சுடிதாரை வாங்கி தர முடியல. அவனுக்காக அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிடிக்காத ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அடுத்த மாசம் சம்பளத்திலேயே ஆனந்தி ஆசைப்பட்ட சுடிதாரை வாங்குறான். பட் அவ மும்பைக்கு போனது தெரிய வந்தோடனே கூட இருக்க ஃப்ரெண்டு ஆனந்தியை பத்தி தப்பா பேச அவனை அடிச்சு விரட்டிடுறான். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. பிரபாவோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு ஐடி கம்பெனிக்கு போனா அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இவன் வேணும்ட்டே போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்றான். மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான். எதுக்கு ஏன் இப்படி பண்றானே தெரியல. பாக்குறவங்களெல்லாம் கொலை செய்யறான். தாடி மீசெல்லாம் வளர்த்து தம்மு தண்ணின்னு போயிடறான். அப்போ ஒரு நாள் ஆனந்தியை பார்த்தா பாலியல் தொழில ஈடுபட்டு இருப்பா. அவளை பிசிக்கலி டார்ச்சர் பண்ணவனை அடிச்சு விரட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நிஜமா தான் சொல்றியான்னு ஆனந்தி கேப்பா. ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரை கடத்தி வச்சு அவன் வாழ்க்கையில நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே இன்டர்வியூவா கொடுத்துட்டு ஆனந்தியோட அவனோட சின்ன வயசு கிராமத்துக்கு போறான். அங்க ஆனந்தியும் அவனும் சின்ன வயசு மெமரிஸோட ரயில் தண்டவாளத்துல தன்னோட டாமியை தேடுறதுக்காக அப்படியே போயிட்டு தண்டவாளத்துல தலை வைக்கிறதோட படம் முடியுது. போலீஸ் எல்லாம் தேடி வராங்க.